ஒரு சூப்பரான துவையல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. சூப்பரா இருக்கும். நீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க. ஒரு வாரம் வரைக்கும் நம்ம வெளியிலே வச்சிருந்துருக்கலாம். ஒரு பிரச்சனையும் வராது. தோசை, இட்லி, சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெல்கம் டு மஹீஸ் லைஃப் ஸ்டைல். ஃபஸ்ட்டு இந்த ஊறுகாய் செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இஞ்சி, பூண்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயில். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றி வதக்குங்க. ஏன்னா நம்ம ரொம்ப நாள் வந்து இது வச்சுருந்தா நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஃபஸ்ட்டு வெங்காயம் சாரிப்பா இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகா இது மூணுத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா ஆறணும், பொன் நிறமாக வரணும். இந்த பூண்டு வந்து நம்மளுக்கு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. பொன்னிறமாக வந்தோன்னா எடுத்து நம்ம இப்போ ஒரு தண்ணி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம வீட்டிலேயே தோட்டத்தில் இருந்துச்சு இல்லையா புதினா, அதை கொஞ்சம் அறுவடை பண்ணியிருந்தோம். அந்த புதினாவையும் இந்த எண்ணெயிலே ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருந்தோம் இல்லைங்களா எண்ணெய், அதில் பூண்டு, இஞ்சி, காஞ்ச மிளகா இது மூணையும் வதக்கணும். மீதி இருக்கிற எண்ணெயில் இப்போ அந்த புதினா தழையும் போட்டு புதினாவையும் நல்லா வதக்கிடுங்க சேர்த்து. புதினாவை சேர்த்து நல்லா வதக்கின பிறகு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் புளி சும்மா நெல்லிக்காய் சைஸுக்கு கொஞ்சம் அதிகமாக புளி என்ன செஞ்சுக்கோங்க, கரைச்சி அதை வானலில் வந்து நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா சுண்டி வரும். ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கெட்டி பதத்தில் பூண்டை கரைச்சிக்கோங்க. அப்புறம் இப்போ ஆற வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகா இது மூணுத்தையும் நல்லா மிக்சியில் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக வேணால், தண்ணியே சேர்க்கக்கூடாது. கொரப்பாக நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு வாங்க. இப்போ கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோடனே நம்ம வச்சுருக்கிற புளி தண்ணியில் இப்போது இந்த ஆட் பண்ணிக்கணும். இப்போ என்ன ஆட் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகா ஃபஸ்ட்டு இந்த புளி தண்ணி கொஞ்சம் நல்லா கெட்டி பதத்தில் கொதிக்கணும். கெட்டி பதத்துக்கு நல்லா கொதித்து வந்த பிறகு இதை ஆட் பண்ணிவிடுங்க. இதை ஆட் பண்ணி இதை ஃபஸ்ட்டு நல்லா வந்து சுண்ட வந்து நல்லா கொதிக்கணும். கொதித்து நல்லா காஞ்சதுனா தான் நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் என்ன செஞ்சிடணும், நம்ம புதினா இலையை அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிவிடுங்க. நிஜமாகவே இந்த டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். பேச்சுலர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு ஒரு சாதத்தை வடித்தோமா, இந்த துவையல் எடுத்து போட்டு சாப்பிட்டோமா, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். யாராச்சும் இது இப்போ ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்கோங்க, அவங்களுக்கு இதை செய்யணுன்னாலும் ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாம். இது தோசை வாத்தும் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். சுடு சாதத்துக்கு போட்டு பசைஞ்சு சாப்பிட்டா அதை விட அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி தோசையில் தான் இந்த புதினா சட்னி ட்ரை பண்ணியிருந்தேன். எனக்கு தோசைக்கும் புதினா சட்னிக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த டைப் ஆஃப் புதினா சட்னி கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நான் சிறிதளவு எடுத்து நம்ம சேர்த்து தொட்டு சாப்பிட்டாலே போதும், அம்புட்டு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் அந்த புளி, இஞ்சி, பூண்டு எல்லாமே வந்து நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது கொடுக்கும். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சொந்தங்கள் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.